நம்ம டெய்லி மணி ஒரு ஸ்டோரி பார்க்க போறோம். ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, the honesty is the best policy. வாங்க உங்களுக்கு சொல்றேன், நல்லாவே கேளுங்க. ஒரு ஊர்ல ஒரு கம்பெனியோட மேனேஜர் இருந்தாரா. அவர் நம்மளுக்கு வயசாயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்போம், இங்க வேலை செய்யறவங்க யாருக்கிட்டையாவது நம்மளோட பொறுப்பை தரணும்னு சொல்லிட்டு எப்படி யாருன்னு கரெக்டா கெஸ் பண்ணி பொறுப்பை தருதுன்னு யோசிச்சிருந்தாராம். அப்புறமா அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சா, நம்ம ஏன் எல்லாருக்குமே ஒரு கேம் வைக்க கூடாது, அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த கம்பெனியோட பொறுப்பை தந்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் எல்லாருக்கிட்டையும் ஒரு சீடு கொடுத்து, நான் உங்களுக்கு 1 month டைம் தரேன், அப்போ இது யார் பெருசா அந்த செடி மாதிரி வளர்த்துன்னு வரீங்களோ அவங்களுக்கு தான் இந்த கம்பெனியோட பொறுப்பு தரேன்னு சொன்னாராம். அதனால எல்லாருமே 1 month டைம்குள்ளேயே நல்லா தண்ணி ஊற்றி வளர்த்துன்னு வந்தாங்களாம். ஆமா 1 month ஆனோடனே எல்லாருமே அவங்களோட செடியை பெருசா எடுத்துன்னு வந்தாங்களாம். ஒரே ஒருத்தர் மட்டும் பாட்டு எடுத்துன்னு வந்தாராம். அப்புறமா எல்லாருமே மேனேஜர் உன்னை செடி தானே எடுத்துன்னு வர சொன்னாரு, நீ ஏன் பாட்டு எடுத்துன்னு வந்த, அவள் தான் இனிமே உனக்கு கம்பெனியோட பொறுப்பு தர மாட்டாங்கன்னு சொன்னாங்களாம், கிண்டல் பண்ணி. அப்புறமா மேனேஜர் எல்லாமே பார்த்துன்னு வரும்போது இவன் மட்டும் பாட்டு வச்சிருந்தானா. அது மேனேஜர் அதை பார்த்துட்டு, இவன் தான் இனிமே இந்த கம்பெனியோட பொறுப்பை பார்த்துப்பான்னு சொன்னாங்களாம். அப்போ மற்றவங்களாம் நாங்க தானே பெருசா செடி வளர்த்துன்னு வந்துக்கிறோம், அவன் வெறும் பாத்து தானே வச்சுருக்கிறான், எப்படி அவங்ககிட்ட கம்பெனியோட பொறுப்பை தருவீங்கன்னு கேட்டாங்களாம். அப்போ அந்த மேனேஜர் சொன்னாரா, இந்த மாதிரி நான் ரோஸ்டட் பண்ண சீட் தான் கொடுத்தேன். அப்புறமா எல்லாருமே ரோஸ்டட் பண்ண சீட்ல மண்ணுல வச்சு தண்ணி ஊத்தனா இந்த செடியே வராது, ஆனா நீங்களாம் வேற சீடு வச்சு செடி வளர்த்துன்னு வந்துக்கிறீங்க, இவன் அப்படியே வந்துக்கிறான்னு சொன்னாங்களாம். அப்புறமா இந்த ஸ்டோரி மாடல் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நேர்மையா இருந்தா தான் நம்மளால உயர முடியும். ஓகே கைஸ், இதுதான் ஸ்டோரி. உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே கைஸ், பை பை கைஸ்.